உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உவந்தனிடம் ஆடிக்களிக்கும் மயிலே உன்பாதம் அடைக்கலமே. பூமியர்கோன் வெப்பொழித்து புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமறி திருவதவோர் திருத்தாள் போற்றி. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கைமேற் கழிபடைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குளர்கன்னி மனம்போர் கவிகுதித்து நெய்வாசகமாக நிறைந்த சபை மணக்க செய்வாயே. என்னை சீராட்டும் செந்தமிழே, ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்றுவர உனக்கு நல்ல மகன் வணக்கம். திருத்தொண்டர் மாக்கதை 13 நாள் தொடர் சொற்பொழிவின் 2வது நாள் அமர்விற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற 63 திருப்பணி அறக்கட்டளையின் தலைவரும் சிவனை சிந்தையில் தேக்கி வைத்து அன்னை தமிழகத்தில் 63 புகழ் பரவ பல்லாற்றானும் கடமையாற்றி வருகின்ற கர்மயோகி ஆருயிர் நண்பர் சங்கரன் அவர்களே, இந்த மகத்தான நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொருட்டு சேலத்து மாம்பழமும் சேர்வராயன் மலைக்கனியும் இனிக்கின்ற கோலம் நிறைந்த சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற 63 திருப்பணி அறக்கட்டளையின் அறங்காவலர் வணக்கத்திற்குரிய ஐயா வி. பாஸ்கர் ராஜேஸ்வரி அவர்களே, இந்த மகத்தான நிகழ்விற்கு முகம் தந்து முன்னிலை ஏற்றிருக்கின்ற காலத்தால் சீலத்தால் கொண்ட கோலத்தால் மூத்த பெரியவர் மாவட்ட ஓய்வூதிய சங்கத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா என் புண்ணியமூர்த்தி அவர்களே, இசைவேளாளர் அறக்கட்டளையின் செயலாளர் மாரியப்பன் அவர்களே, இசைவேளாளர் அறக்கட்டளையை விராலிமலையில் நிறுவி சபிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைக்கின்ற கடமையை நாளும் செய்து வருகின்ற அதன் மதிப்பிற்குரிய தலைவர், இந்த பெரிய புராண வேள்விக்கு நெய் சொரிகின்ற மேன்மைக்குரிய ஐயா பூபாலன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இங்கே ஆசியுரை வழங்கியிருக்கின்ற அப்பர் பெருமானின் தமக்கை சுகங்களுக்கு அடிமையுறாது தம்பி மீது வைத்த தயவினாலே சமணம் புகுந்தவரை சைவத்திற்கு கொணர்வதற்கு தவம் மேற்கொண்ட திலகவதி அம்மையாரின் திருப்பெயரால் புதுக்கோட்டையில் ஒரு ஆதீனத்தை நிறுவி அதை பாதுகாத்து பரிபாலித்து வருகின்ற திலகவதியார் திருவருள் ஆதீனகர்த்தர் குருமகா சந்நிதானம் தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களே, திருக்கோயில் பிரசாதம் நல்கியிருக்கின்ற விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி
அர்ச்சகர் கணேச சிவாச்சாரியார் அவர்களே, முத்து தமிழில் வித்து விளைவிப்பதைப் போல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி, நானே வராவிட்டாலும் நான் ஆற்ற வேண்டிய கடமையை செய்வதற்கு இன்னொருவர் தயாராக இருக்கிறார் என்கிற வகையில் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பழக்கொலை நிகர்த்த பண்பாட்டுக்குரிய தர்மியாதீன புலவர் MK பிரபாகரமூர்த்தி அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற ஐயப்ப சேவா சங்கத்தினுடைய நிர்வாகி அண்ணாமலை அவர்களே, அரங்கத்தில் அடியேனின் சொற்பொழிவை கேட்பதற்கென்றே செந்தமிழ் வளர்த்த செட்டிநாட்டு தலைநகரம் காரைக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அரை நூற்றாண்டு காலம் பொன்விழா காண இருக்கின்ற அண்ணா தமிழ்க் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா கதிர்வேல் அவர்களே, ஆட்கொண்ட இயக்கத்தின் நிர்வாகிகளே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற சிவத்தையும் செந்தமிழையும் நேசிக்கிற அன்பர்களே, வணக்கம். 13 நாள் திருத்தொண்டர் மாக்கதை சொற்பொழிவின் 2வது நாள் அமர்வில் உங்கள் முன்னால் உட்கார்ந்து உரையாற்றுவதற்கு திருவருளும் குருவருளும் அருள்பாலித்தமைக்கு சென்னியில் வைத்து போற்றுகின்றேன். நேற்று முதல் நாள் ஒலிபெருக்கி எனக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை. பொதுவாக நான் மனைவியை நேசிப்பதை விட மைக்கை நேசிப்பவன். இது வேலை செய்யாவிட்டால் நினைத்ததை பேச முடியாது. நேற்றுக்கு ஒரு பாட்டை பதிவு செய்யலாம் என்றால் தானாக வரவில்லை பாட்டு, எங்கேயோ ஒரு இடையூறு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். நான் 63 சங்கரனிடத்தில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று அவர் அடிக்கடி கேட்பார். ஒன்றும் வேண்டாம், ஒரு மானிட்டர் வேண்டும் என்றேன். நேற்றைக்கு மானிட்டர் வைக்கவில்லை. மானிட்டர் என்பது இதுதான், நேற்றைக்கு வைக்கலை. இப்படித்தான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு உரையாற்றப் போயிருந்தேன். அங்கிருக்கிற செயலாளரிடத்தில் பொதுவாக தஞ்சை தாண்டி பாபநாசம், ஐயம்பேட்டை, திருவாவடுதுறை, மயிலாடுதுறை, கொள்ளிடம் வரைக்கும், சிதம்பரம் வரைக்கும் பேசுகிற இடங்கள் எல்லாம் ஜெனரேட்டர் வைத்து தான் கூட்டம் நடத்துவார்கள். ஆண்டு பலவாக பேசி நான் கற்ற பாடம் அது. அதனால் ஜெனரேட்டரை மேடைக்கு பின்னாடி வச்சிட்டா அந்த ஜெனரேட்டர் சத்தம் சித்தத்தை குலைத்துவிடும். அதனால் முன்கூட்டியே ஜெனரேட்டரை தள்ளி வையுங்க, கொஞ்சம் உயரையெல்லாம் போட்டு நீட்டி எப்படியாவது காது கேட்காம பார்த்துக்கிடுங்கன்னு உரிமையோடு சொல்லி அதை தடுத்து நிறுத்தி விடுவேன். நான் அந்த செயலாளரிடத்தில் மறக்காமல் மானிட்டர் வையுங்கள் என்று சொன்னேன். நான் உரையாற்ற தொடங்கிய பொழுது எனக்கு பேச்சு வரவில்லை. என்ன மானிட்டர் வைக்கலையா அப்படின்னு கேட்டேன். இங்கேயே கொண்டு வந்துடவான்னு கேட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லை, ரூம்லேயே வாங்கி வச்சுட்டேன், இங்கேயே கொண்டு வரணுமான்னு. அவன் நினச்ச மானிட்டர் வேற, நான் கேட்ட மானிட்டர் வேற. அதனால் சங்கரண்ட சொன்ன மானிட்டர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மானிட்டர் வந்து விட்டது. மனம் எதை நினைக்கிறதோ அதை மனம் போல் பேச முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னால் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறேன். பெரிய புராணத்தை பேசுறது என்பது ஒரு மிகப்பெரிய வேள்வி. ஒரு குருமகா சன்னிதானம் செய்ய வேண்டியதை, ஒரு ஆதீனம் செய்ய வேண்டியதை 63 அறக்கட்டளையின் தலைவர் ஆரியூர் நண்பர் 63 சங்கரன் செய்கிறார். அவருடைய முயற்சிக்கு காலம் முத்தங்களை தருவது மட்டுமல்ல, வரலாறு அவரை வரவிக்கப் போகிறது என்பதையும்
வரலாற்றில் பேசப்படுகிற இடத்தில் சங்கரனுக்கு ஒரு இடம் உண்டு என்பதை நாளைய காலம் நிச்சயமாக சொல்லும். பெரிய புராணத்தை பேசுறது ரொம்ப சிரமம். ஏன்னா பெரிய புராண வேள்வி தமிழகத்தில் நடப்பதில்லை. ஊருக்கு கம்பன் கழகம் இருக்கு. கம்பன் தமிழை கேட்டு கேட்டு ஒரு பரிச்சயம் இருக்கும். அங்கே வருகிற சொற்பொழிவாளர்கள் நாடறிந்தவர்களாகவும் ஏடறிந்தவர்களாகவும் இருப்பார்கள். அதனால மளமளமளவென்று கூட்டம் வரும். கம்பன் கழகத்தில் தமிழ் கேட்பதற்கு பல்வேறு விதமான வாழக்காடு மன்றம், பட்டிமன்றம், கவியரங்கம் என்று ஒரே அரங்கத்திலே பல வடிவங்களை தாங்கி கம்பன் கழகத்தை முன்னெடுப்பார்கள். இங்கே அப்படி கிடையாது. நான் ஒருவனே பேசி இந்த அரங்கத்தை நான் நிறைவு செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு. இன்னைக்கு பார்த்தேன், தினமணியில் எனக்கு போட்டிருக்கான், இன்னைக்கு தர்ம சங்கடம்னு போட்டிருக்கான். கடகம் தர்ம சங்கடம். அப்போ இன்னைக்கும் சரியா வராதோ அப்படின்னு ஒரு கவலையோடு தான் இன்னைக்கு வந்தேன். அந்த கருங்கடலை கரத்தால் நீந்து விடலாம். காவிரி ஆற்றங்கரையில் இருக்கிற மணலை கூட எண்ணி விடலாம். வானத்தில் இருக்கிற உடுக்கள் இருக்கிற விண்மீன்கள் அதை கூட எவ்வளவென்று எண்ணி பார்த்து விட முடியும். ஆனால் சேக்கிழாரனுடைய பெரிய புராணத்தை அளக்க முடியாத அளவுக்கு 1000 புதையல்கள் அதில் புதைந்து கிடக்கிறது. பெரிய புராணம் ஏன் பேச வேண்டும் என்பதற்கு நேற்றைக்கு சொன்ன களப்பிரர் காலம் என்கிற காலம் தமிழர்களுக்கு அது இருண்ட காலம். அந்த களப்பிரர் காலத்தில் மொழியும் சமயமும் குன்றி போயிற்று. பல்லவர்கள் காலத்திலும் பல்லவர்களினுடைய தொடக்க காலத்திலும் அந்த பின்னடைவு தமிழ்நாட்டை பாதிக்கத்தான் செய்தது. ஆகவே வானம் இருண்டு கிடந்த பொழுது, வல்லிருட்டு சூழ்ந்த பொழுது, இதை உடைத்து நொறுக்குவதற்கும் இதை உருப்படியாக கரை சேர்ப்பதற்கும் ஒருவர் வரமாட்டாரா என்று தமிழகம் காத்திருந்த பொழுது ஞானசம்பந்த பெருமான் சீர்காழிப்பதியில் திரு அவதாரம் செய்தார். அவர் வந்ததற்கு பிறகுதான் தமிழுக்கும் இசைக்கும் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. 400க்கு மேற்பட்ட திருக்கடை காப்பில் அவர் தமிழோடு தன்னை தொடர்பு கெடுத்தி சொல்லுகிறார். ஏனென்றால் நான் இங்கே வருகை தந்திருக்கிற பெருமக்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்திற்கு எதிராக முதலில் கலகம் செய்தது ஞானசம்பந்த பெருமான் தான். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய்மை என்று அறிவித்தவரே ஞானசம்பந்த பெருமான் தான். ஏன்னா அர்ச்சனையை வடமொழி அங்கீகரிக்காது, அபிஷேகத்தை வடமொழி அங்கீகரிக்காது, நம்முடைய வழிபாட்டு முறையை வடமொழி அங்கீகரிக்காது. ஆகவே தமிழ் வளம் குன்றி தமிழர்களுடைய பண்பாடு நலிவுற்றிருக்கிற நிலையில் இதை காப்பாற்றி தீர்வதற்கான உபாயம் சமயம் சார்ந்து வர வேண்டும் என்று நீள யோசித்த ஞானசம்பந்த பெருமான் அந்த வழியை அவர் சரியாக கை கொண்டு ஒரு மிகப்பெரிய வேள்வியை தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தார்கள். அதற்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அருள் பாலித்தான். அந்த கடமை அவர் வெற்றிகரமாக செய்து முடித்தார். 3 வயதில் பாசுரங்கள் பாடுகிற வல்லமை அவர் பெற்றார். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் செய்த புரட்சி, தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் அவர் செய்த புரட்சி இமாலய புரட்சி. அந்த புரட்சியை அவர் செய்தார். ஆகவே பெரிய புராணத்துக்குள்ளே புகுந்தால்தான் இதில் எவ்வளவு புதையல்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த நாட்டில் காப்பியம் என்றால் இந்த நாட்டில் கம்பனை தாண்டி சிந்திப்பதற்கு யாருக்கும் மனம் இல்லை. நான் தான் விருத்தாசலத்தில் ஒரு 10 நாள் சிலப்பதிகாரம் பேசினேன். தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய முத்தமிழ் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் தான். அதை முதலில் பேசிவிட்டு தமிழில் முகிழ்த்திருக்கின்ற பக்தி காப்பியம் ஒன்று இருக்குமானால் அது சேக்கிழார் பெருமான் எழுதிய இந்த திருத்தொண்டர் மாக்கதைத்தான். இதையும் பதிவு செய்ய வேண்டும் என்று நீண்ட நாளாக என்னுடைய நெஞ்சில் அரும்பி இருந்த எண்ணத்திற்கு இன்றைக்கு 63 சங்கரன் அவர்கள் வடிவம் தந்திருக்கிறார்கள். இது பெரிய புராணத்தோடு நிற்கப் போவதில்லை. நான் எல்லா இலக்கியங்களையும் பதிவு செய்துவிட்டுத்தான் கண் மூட வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். ஏன்னா நான் மார்கழி பெருவிழா சேலத்தில் ஐயாவிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மார்கழி பெருவிழா என்று ஆண்டுதோறும் மார்கழி 30 நாளும்
அங்கே தமிழுக்கு ஒரு விழா எடுப்பார். அது ஒரு ஆன்மீக சபை தான். பழனியப்ப முதலியார் என்ற ஒரு பெரியவர், அவரே தனி ஒற்றை ஆளாக நின்று 6 திங்களுக்கு மேல் அந்த நிகழ்ச்சியை வடிவமைப்பதற்கு கடுமையாக உழைப்பார். தமிழ்நாட்டினுடைய தன்னிகரற்ற சொற்பொழிவாளர்களையெல்லாம் அழைத்து 30 நாட்கள் வீட்டில் தங்க வைத்து விருந்து உபசாரம் செய்து விழா எடுப்பார். அதில் வருடந்தோறும் 2 நாட்கள் பேசுகிற வாய்ப்பு எனக்கு தருவார். அது ஒரு ஆன்மீக சபைதான் என்றாலும் நான் ஒரு நாள் அவருக்கு கொடுத்த தலைப்பு 8ல் 1, மற்றொரு நாள் கொடுத்த தலைப்பு 10ல் 1. அவருக்கு கொஞ்சம் என்ன பற்றி சந்தேகமா கேட்டார். 8ல் 1ன்னா என்ன அப்படின்னு கேட்டார். 10ல் 1ன்னா அவதாரத்தை பேச போறீங்களான்னு கேட்டார். நான் 8ல் 1 என்று சொல்லி புறநானூரையும் 10ல் 1 என்று குறுந்தொகையும் பேசிவிட்டு வந்தேன். ஆகவே தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, பேசப்படுகிற தமிழை கேட்பதற்கு எங்கெல்லாம் ஒரு கூட்டம் காத்திருக்கிறதோ அந்த மொழியும் வாழும், அதை பேசுகிற இனமும் வாழும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த கன்ஃபூஷியஸ் என்ற ஒரு அறிஞன் இருந்தான் செஞ்சி இனத்தில். அவனிடத்தில் கேட்டார்கள், இந்த நாட்டை அதிகாரத்தை அலங்கரிக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைக்குமானால் நீ என்ன செய்வாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஐ வுட் கரெக்ட் லாங்குவேஜ், முதலில் என்னுடைய மொழியை செம்மைப்படுத்துவேன் என்றான். ஆகவே தமிழில் நல்ல ஆய்ந்து இந்த மொழியும் வாழ வேண்டும், இந்த பண்பாடும் வாழ வேண்டும் என்று கருதி இதை திருத்தொண்டர் மாக்கதையை பாட்டுடை தலைவனாக சுந்தரர் ஆலால சுந்தரரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை முழுவதும் பதிவு செய்திருக்கின்ற ஒரு வரலாற்று காப்பியம் திருத்தொண்டர் மாக்கதை, ஒரு பண்பாட்டு காப்பியம் திருத்தொண்டர் மாக்கதை. தமிழ் அப்படி என்ன பண்பாடு இருக்கு அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் நீதி அன்றைக்கு நிலைத்து நின்றது. நான் இன்றைக்கு காலையே ஐயா பிரபாகர மூர்த்திட்டையும் பேசினேன். இன்னொரு அறிஞர் என்னை சந்திக்க வந்தார், அவரிடத்திலையும் சொன்னேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இந்த மனு தர்மம் பேசப்படுகிறது. அதற்குள்ள நான் போக விரும்பல. ஆனா திருவாரூரை தலைமை தாங்கி ஆட்சி நடத்திய மனு சோழன், அந்த மனுவுக்கு இந்த மனுவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நான் நீண்ட நாளாகவே ஆய்ந்து வருகிறேன். இன்றைக்குத்தான் தருமபுரம் ஆதீனம் வெளியிட்ட திருத்தொண்டர் மாக்கதை 2 புத்தகமாக வந்திருக்கிற ஆய்வுரையை படித்த பொழுது இந்த மனுச்சோழன் என்கிற பெயர் அவருக்கு இயல்பாக வந்த பெயரை தவிர இன்னொன்றை தழுவி அவருக்கு வந்த பெயர் அல்ல, இயல்பாக வந்த பெயர் மனுச்சோழன். ஆகவே மனு தர்மத்திற்கும் மனுச்சோழனுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அவன் அந்த சோழவள நாட்டில் திருவாரூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்கிறார். அந்த திருவாரூர் திருமகள் வழிபட்ட திருத்தலம். அதனாலதான் அந்த இடத்துக்கு கமலாலயம்னு பேரு. கமலாலயம்னு சொன்னா திருமகள் வழிபட்ட இடம். திருவாரூர் பிறந்தார்கள், எல்லாருக்கும் நான் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை சொல்லுகிறது. அந்த திருவாரூரிலே சோழவள நாட்டில் மனுச்சோழன் என்கிற மாமன்னன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு குழந்தை பேரு இல்லை. தியாகேச பெருமானிடத்தில் வழிபட்டு எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று கேட்டு அவருடைய மனைவியினுடைய மணி வயிற்றில் ஒரு குழந்தை உதயமாகிறது. அந்த குழந்தை அவள் பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு தியாகேச பெருமானுடைய இன்னொரு பெயர் வீதிவிடங்கன் பெயரையே சூட்டுகிறார். வீதிவிடங்கன் என்று பெயர் சூட்டி எல்லா கலைகளையும் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். வீதிவிடங்கன் பிறந்தான் என்ற செய்தி கேட்டதற்கு பிறகு சிறைச்சாலையில் இருந்த கைதிகளை எல்லாம் விடுவித்தார். வீதிவிடங்கன் பிறந்தான் என்ற செய்தி கேட்டதற்கு பிறகு 7 ஆண்டு காலம் சிற்றரசர்கள் கப்பம் கட்ட வேண்டாம் என்று கருணை காட்டினார். தனக்கு ஒரு மகன் பிறந்தான் என்று செய்தி கேட்டதற்கு பிறகு 7 நாட்கள் திருவாரூரில் எப்போதும் அன்னதானம் நடந்து கொண்டே இருந்தது. மன்னருக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான், வீதிவிடங்கன் என்று திருநாமம் சூட்டியிருக்கிறார்கள் என்று சோழவள நாடு முழுவதும் திரும்ப திரும்ப மக்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள்.
அந்த வீதி விடங்கனுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுத்தார். இளங்கன்று பயமறியாது. ஒரு நாள் அவன் தேர் எடுத்துக்கொண்டு திருவாரூர் வீதியில் அவன் புறப்பட்டான். அவன் புறப்பட்டு போகிற பொழுது திருவாரூருக்கு தேரடி வீதியிலே போனதற்கு பிறகு தேர்காலில் ஒரு கன்று வந்து விழுந்தது. கன்று தேர்காலில் அடிபட்டு குடல் சரிந்து உடற்கூட்டில் இருந்து உயிர் பறவை பறந்து கன்று இறந்து விட்டது. கதறி அழுகிறான் வீதி விடங்கன். சோழவல்ல நாட்டில் இதற்கு முன்னால் எங்கே ஒரு நீதி வழங்கினான். அவனுக்கு பேர் சிவி சக்கரவர்த்தி. வானத்தில் ஒரு மணிப்புறா பறந்து கொண்டு செல்லுகிறது. ஒரு கழுகுக்கு வயிற்று பசி. அந்த மணிப்புறாவை விரட்டுகிறது. இதனுடைய வாயில் சிக்கி நான் செத்து விடுவேன் என்று அஞ்சி அந்த மணிப்புறா இந்த மண்ணில் அடைக்கலம் தருவதற்கு யாராவது இருப்பார்களா என்று ஏங்கி மண்ணையாளக்கூடிய மன்னன் சிவி சக்கரவர்த்தியினுடைய மடியில் வந்து விழுந்தது. சிவி சக்கரவர்த்தி அடைக்கலம் என்று நாடி வந்த அந்த புறாவிற்கு பொன்னால் ஒரு கூண்டு செய்து அதை பாதுகாத்தான். அது சிவி சக்கரவர்த்தியின் மடியில் வந்து விழுந்த செய்தி தெரிந்து கழுகு வந்து மன்னனிடத்திலே விவாதம் செய்தது. எனக்கு பசிக்கிறது, அது என்னுடைய உணவு. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? என்னுடைய உணவை எனக்கு கொடு, எனக்கு பசிக்கிறது என்று சோழ மன்னன் சிவி சக்கரவர்த்தி கழுகு விவாதம் செய்த பொழுது, உனக்கு பசிக்கிறது உணவுதானே வேண்டும் என்று கேட்டு பொன் கூட்டை திறந்து அதை ஒரு தராசு தட்டில் வைத்து தன்னுடைய கால் தசி அறிந்து அந்த புறாவிற்கு ஈடாக அன்றைக்கு கழுகுக்கு தன்னுடைய கால் தசி அறிந்து உணவாக தந்தான். யார்? சிவி சக்கரவர்த்தி. இப்படிப்பட்ட சிவி சக்கரவர்த்தி மண்ணை ஆண்ட மரபில் என்னுடைய தந்தை மனு ஆளுகிற இந்த காலகட்டத்தில் என்னுடைய தந்தையினுடைய புகழுக்கு மிகப்பெரிய களங்கமாக இது வந்துவிட்டது என்று வீதி விடங்கன் கதறி அழுகிறான், விம்முகிறான். அமைச்சர்கள் எல்லாம் அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனை ஆற்றுப்படுத்துகிறார்கள். இதற்கு ஒரு பிராயசித்தம் இருக்கிறது, நீ கவலைப்படாதே, மன்னனிடத்தில் சொல்லிவிடலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பசு துடிக்கிறது, விழுந்து விழுந்து புரள்கிறது, எழுகிறது, விழுகிறது, தொழுகிறது, அழுகிறது. அந்த பசு இனிமேல் எனக்கு என்ன வழி என்று கேட்டு அரண்மனைக்கு வருகிறது. இன்றைக்கெல்லாம் அமைச்சர் பெருமக்கள் வந்தால், சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் நம்முடைய கோரிக்கை ஒரு மனுவாக எழுதி கொடுப்போம். ஆனால் அன்றைக்கெல்லாம் மனுவாக எழுதி கொடுக்கிற பழக்கம் இல்லை. ஆராய்ச்சி மணி ஒன்று கட்டியிருப்பார்கள். மணியை அடித்தால் மன்னன் வந்து என்ன குறை என்று கேட்பான். சோழ வளநாட்டில் திருவாரூரில் அரண்மனைக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கிற மணி ஒரு நாளும் அடிக்கப்பட்டதில்லை. அப்படி என்றால் என்ன? அங்கே எந்த குறையும் இல்லை. ஆனால் அன்றைக்கு மணி அடிக்கப்பட்டது. சிம்மாசனத்தில் சிம்மாந்து உட்கார்ந்திருந்த மாமன்னன் மனு கீழே இறங்கி ஓடி வந்தான். தடி கொண்டு பலர் தலையில் அடித்தது போல் இடி வந்து இதயத்தில் விழுந்ததை போல் துடித்தான். வந்து நிற்பது யார் என்று பார்த்தால் ஒரு பசு. என்னவென்று கேட்டான். பசு சொன்னது, உன் மகன் என் மகனை தேர் ஓட்டி கொன்று விட்டான், எனக்கு என் கண்ணீருக்கும் என் கவலைக்கும் பிராயச்சித்தம் வேண்டும் என்று பசு கேட்டது. மன்னன் அமைச்சரிடத்தில் ஆலோசித்தான், இதற்கு என்ன பிராயச்சித்தம்? அப்போது அவர்கள் சொன்னார்கள், அமைச்சர்கள் சொன்னார்கள், கன்றுதான் குற்றம் செய்திருக்கிறது, அரச வீதியில் அது வந்திருக்க கூடாது. அரச வீதியில் வந்துவிட்டு அதுவே தானாக தேர்காலில் அடிபட்டு விழுந்திருக்கிறது. தேரை ஓட்டி இளவரசன் எந்த தவறும் இழைக்கவில்லை. அரச வீதிக்கு அது வந்திருக்க கூடாது, இது ஒன்வே டிராபிக், இங்க எப்படி கன்று வரலாம் என்று அமைச்சர்கள் அரசனை ஆற்றுப்படுத்தி பார்த்தார்கள். அப்படின்னு சொன்னாலும் மனிதனை மனிதன் கொண்டால்தான் தண்டனை. இது இறந்து போனது ஒரு பசுவனுடைய கன்று, இதற்கெல்லாம் பெரிய தண்டனை இல்லை, இதற்கு பிராயச்சித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் மாமன்னன் மனுவை சமாதானம் செய்த பொழுது அவன் சமாதானம் ஆகவில்லை. மன்னன் சொன்னான்,
அந்த பசு எந்த வேதனையை அனுபவிக்கிறதோ அதே வேதனையை நான் அனுபவிக்க வேண்டும். ஆகவே பசுவின் கன்று எந்த இடத்தில் கொல்லப்பட்டதோ அதே இடத்தில் என் மகனை கிடத்தி தேரேற்றி கொல்ல வேண்டும் என்று ஒரு அமைச்சருக்கு கட்டளையிட்டான். அமைச்சர் அதிர்ச்சியும் துயரமும் மிகுந்தவராக, மன்னனுடைய மகனை நான் எப்படி கொல்வது என்று கேட்டு அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். மணிச்சோழன் கதையை சொல்லுகிற பொழுது இந்த செய்தியை யாரும் சொல்றதில்லை. ஒரு அமைச்சரிடத்தில் உத்தரவிடுகிறார், கன்று கொலை செய்யப்பட்ட இடத்தில் என் மகனை கிடத்தி தேரொட்டி என் மகனை கொன்றுவிடு என்று. மன்னன் கட்டளை மறுப்பதற்கு முடியாமல் வெளியே வந்த அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான். மந்திரி உயிரை மாய்த்து கொண்டான் என்ற செய்தி கேட்ட பொழுது இன்னும் ஒரு மரணத்திற்கு நான் காரணமாகிவிட்டேனா என்று மன்னன் மீண்டும் அழுதான். அமைச்சர்கள் சொன்னார்கள், ஒன்றும் இல்லை, பசுவுக்குத்தான் பிராயச்சித்தம் செய்யணும். இல்ல, எம்பெருமானுக்கு பஞ்சகவியம் தருவது பசு, திருநூற்றுக்கு பூரணமாகவும் காரணமாகவும் இருப்பது பசு. பசுவல்லவா கொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாவம் சும்மா விடுமா, இதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டாமா என்று கேட்ட பொழுது அமைச்சர்கள் சொன்னார்கள், ஒன்றும் இல்லை, பசு மேய்கிற பொழுது பசுவை கொலை செய்தவன் வெயிலில் நின்னா போதும், பசு மந்தையில இவனும் படுத்தா போதும். அதே நேரத்தில் 12 ஆண்டு காலம் இதே மாதிரி ஒரு தவ வாழ்க்கையை அவன் வாழ்ந்தா இதற்கு அது பிராயச்சித்தமாகிவிடும் என்று மன்னனுக்கு சொன்னார்கள். பசுவன்னு குறைத்து மதிப்பிடாத, சிலந்தி நூற்று சிவனுக்கு ஒரு நெருக்கடி வந்த பொழுது அன்றைக்கு அதை காப்பாற்றியது யார்? எறும்பு பூசித்ததே திருவெரும்பூரில், யானை பூசித்ததை திருவானைக்காவில். அப்படின்னு அதை எறும்புன்னு அலட்சியப்படுத்திடுவீங்களா? அதை யானைன்னு அலட்சியப்படுத்திடுவீங்களா? எப்படி திருவானைக்காவலில் இருக்கிற யானையை அலட்சியப்படுத்த முடியாதோ, எப்படி திருவெரும்பூரில் இருக்கிற எறும்பை அலட்சியப்படுத்த முடியாதோ, அதை போல இந்த பசுவையும் அலட்சியப்படுத்த முடியாது, நம்மை விட அது உன்னதமானது என்று சொல்லி மன்னனே தேரை ஓட்டுகிறார். வானத்து தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கு ஒரு குலத்திற்கு ஒரு மகன்தான் இருக்கிறார், இன்னொரு மகன் இல்லை. இவனோ தவம் செய்து பெற்ற பிள்ளை. ஒரு குலத்திற்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று தெரிந்தும் மன்னன் தேரை ஓட்டி மகனை கொன்றான். உலகத்தில் எந்த நீதி நூல்களிலும் இப்படி ஒரு நீதி வழங்கப்பட்டதாக வரலாற்றில் குறிப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் நீதி எப்படி இருந்தது என்பதற்கு இது அடையாளம். மாடக்குடலில் பாண்டியனின் அரண்மனையில் தன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டான், கள்வன் என்று கருதி கொலை செய்யப்பட்டான், நீதி வேண்டும் என்று கண்ணகி அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறாள். வாயில் காவலன் பாண்டி நெடுஞ்சலினிடத்தில் போய் சொல்லுகிறான். கொற்றவை போல காட்சி தருகிறாள், கண்கள் சிவந்திருக்கிறது, தலைவிரி கோலமாக நிற்கிறாள், ஒற்றை கையில் சிலம்பு ஏந்தி இருக்கிறாள், உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் என்று வாயிற்காப்பாளர் மன்னனிடத்தில் போய் சொன்ன பொழுது இங்கே வரச் சொல்லுந்தான். பாண்டி நெடுஞ்செழியன் அரண்மனையில் அந்த நாளிலேயே போய் கண்ணகி நின்றாள். ஏன் இப்படி கண்ணீரோடு கவலையோடு வந்து நிற்கிறாய், ஏன் நீர்வார்த்த கண்ணோடு வந்து நிற்கிறாய் என்று கேட்ட பொழுது, தேரா மன்னா,
ஆராய்ச்சி செய்யாத மன்னவனை செப்புவது உடையன்னு சொல்லிட்டு கண்ணகி சொல்லுகிறாள், வாயிற்கடைமணி நடுனா நடுங்க. ஒரு ஆராய்ச்சி மணி அடிக்கப்பட்டவுடனே நடுங்கி அதற்கு பிராயச்சித்தமாக தன்னுடைய மகனை தேர்காலில் போட்டு கொண்ட மணிச்சக்கரவர்த்தியும், ஒரு பசுவின் ஒரு புறாவின் துயரை தீர்ப்பதற்காக தன்னுடைய கால் தசையை அறிந்து தந்த சிபி சக்கரவர்த்தியும் நீதி பரிபாலனம் செய்த புகாரில் இருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே பாண்டி நெடுஞ்செழியனுக்கு நெஞ்சில நிலநடுக்கம் ஏற்பட்டு விட்டது. நீ யாருன்னு கேட்ட பேர் தானே சொல்லணும். என் பேர் கண்ணகி, எங்க அப்பா பெயர் மாநாயகன், காவிரிப்பம்பட்டினம், பின்கோடு 629122 முகவரி தானே சொல்லணும். அவ முகவரியே சொல்லல. நீ யாருன்னு கேட்ட உடனே இப்படிப்பட்ட மன்னர்கள் நீதி பரிபாலனம் செய்த மண்ணில் இருந்து வந்திருக்கிறேன், பெரும் பெயர் புகார் என் பதியே அவ்வூர் என்பது கண்ணகியினுடைய வாக்குமூலம், இளங்கோவின் வாக்குமூலம். இதை இளங்கோவை எடுத்து பயன்படுத்துகிறார் சிலப்பதிகாரத்தில். இப்படி நீதி பரிபாலனம் மனு செய்தான். இறைவன் காட்சியளித்தான். அந்த பசுவின் கன்று புத்தம் புதிய மலரை போல பொலிவோடு துள்ளி வருகிறது. தேர்காலில் அடிபட்டு இறந்து போன வீதிவிடங்கன் சிரித்துக் கொண்டே வருகிறான். சிவபெருமான் காட்சி கொடுத்து கண்ணதர் பெருங்கடவுள் அவருடைய காட்சியிலிருந்து விலகிவிட்டான். இப்படி சோதனை தருவதும் சோதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதும் எம்பெருமானுடைய பெருங்கருணையினுடைய அடையாளம் இது. ஆகவே சோதனை வந்தா இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. சிவனை நம்பினால் அந்த சோதனையிலிருந்து நம்மை மீட்டு தருவான் என்பதற்கு திருவாரூர்ல நடந்த செய்தி. பாட்டுடை தலைவன் சுந்தரர், அவருக்கும் திருவாரூருக்கும் நிரம்ப தொடர்பு. நேற்றைக்கு 2 கதை சொன்ன. திருநீலகண்ட நாயனார் அவர் சுகங்களுக்கு அடிமையாகாமல், பருவ சுகத்தை பொருட்படுத்தாமல் திருநீலகண்டத்தினுடைய மகிமை பறைசாற்றுவதற்கு பெரிய துன்பத்தை அனுபவித்து அவர் கதையை சொன்னேன். எம்பெருமான் கண்ணில் குருதி வடிந்த பொழுது தன்னுடைய கண்ணையே இடந்து அப்பிய கண்ணப்ப நாயனார் கதையை நேற்றைக்கு சொன்னேன். அதில் நேற்றைக்கு ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன்னு பட்டினத்தார் பதிவு செய்தார். இது இஸ்லாம் மார்க்கத்தில் வருகிறது. அதை அவர்கள் உலகத்தில் 200 கோடி பேர் அதை பக்ரீத் என்று கொண்டாடுகிறார்கள். ஒரு மகனை உயிர்ப்பலி கொடுப்பதற்கு இஸ்லாத்தில் ஒரு நபி முன்வருகிற பொழுது அதை இன்றைக்கும் 1400 ஆண்டுகளாக நினைவு கூர்ந்து பக்ரீத் என்று கொண்டாடுகிறார்கள். அதிலும் இவன் படைத்தளபதி, பெயர் பரஞ்சோதி, சோழ நாட்டு அரண்மனையில் செல்வாக்கு பெற்றவன். பல நாடுகளுக்கு மன்னன் சார்பாக படையெடுத்து சென்று சோழ மன்னனுக்கு பல நாடுகளை உரிமை ஆக்குவதற்கு உடன் நின்று ஒத்துழைத்தவன் பரஞ்சோதி. வாழ்வலியும் தோல்வலியும் உள்ளவன். மிகப்பெரிய ஆற்றல் அவனிடத்தில் உறைந்து கிடந்தது. வடபுலத்தில் இருக்கிற வாதாபி மன்னன் பல்லவனை வீழ்த்தினான். பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டது. அந்த பெரும் பழியை துடைப்பதற்கு வாதாபிக்கு படையெடுத்து செல்லுகிறான். சோழவள நாட்டிலிருந்து படைத்தளபதி பரஞ்சோதி. நிறைய பராக்கிரமங்கள் நிறைந்த அவன் படைகளோடும் பரிவாரங்களோடு வாதாபிக்கு புறப்பட்டு
சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியை வீழ்த்தி வாதாபி நகரத்தில் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சோழவள நாட்டுக்கு திரும்பி வந்து மன்னனிடத்தில் எல்லா பொருட்களையும் ஒப்படைத்து சாளுக்கிய மன்னன் புலிகேசியை தோற்கடித்து விட்டேன், அவனை தோற்கடித்ததற்கு அடையாளமாக இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அப்போது வந்தவர் தான் கணபதி. அதனாலதான் கர்நாடக சங்கீத கச்சேரியில பாடுகிற பொழுது வாதாபி கணபதியும் பதேம்னு பாடுவாங்க. கம்பனுடைய ராமாயணத்தில் கணபதி வணக்கம் கிடையாது. வாதாபியில் இருந்து வந்தவர் கணபதி. அதனால தான் இன்னைக்கும் டிசம்பர் மாசத்துல மார்கழி குளிரில் கர்நாடக சங்கீத கச்சேரி நடக்கிற பொழுது அங்கே பாட்டு பாடுகிறவர்கள் ஔவையார் பாட்டை சொல்ல மாட்டாங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூயவனே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்கிற ஔவையார் பாட்டை பதிவு செய்ய மாட்டாங்க. கைத்தலம் நிறைகனி அப்பமுட அவல்வரி கப்பிய கரிமுகன் அடிவேணின்னு அருணகிரிநாதர் சொன்னது மறந்து நினைக்க மாட்டாங்க. பிடியதன் உருவுமை குளமிகு கரியது தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின்னு சம்பந்தர் சொன்னதை ஞாபகப்படுத்தவே மாட்டாங்க. வாதாபி கணபதியும் பதேம்னு சொல்லுவாங்கன்னா அங்கிருந்து வந்தவர் கணபதி. அந்த வாதாபியில வாகை சுடி வரலாறு படைத்தான் பரஞ்சோதி. மன்னனுக்கு ஆச்சரியம், வியப்பு. என்னால் முடியாதது இவனால் எப்படி முடிந்தது என்று ஒரு படை வீரர்கிட்ட கேட்டார். அவர் மன்னன் காதல வந்து கிறிஸ்தரு ஒண்ணும் இல்ல, அவர் சிவனையே சிந்திக்கிறார். சிவன் அவன் சிந்தையில் இருக்கிறார், சிவனை ஆராதிக்கிறார், எப்பொழுதும் சிவன் திருநாமமே உச்சரிக்கிறார். சிவன் அருளால் தான் இவ்வளவு பராக்கிரமங்களை அவரால் செய்ய முடிந்தது, பகையை முடிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி மன்னன்கிட்ட இன்னொரு வீரன் அவன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டான். மன்னன் சொன்னா, மன்னிச்சுக்கோ என்ன பரஞ்சோதிட்ட, நீ இவ்வளவு பெரிய பராக்கிரமம் நிறைந்தவனாக இருக்கிறாய், உன்னுடைய ஆற்றலுக்கு என்ன காரணம்? எல்லாம் ஈசன் அருள் என்று நான் அறிந்து கொண்டேன். உன்னை இராணுவத்திலேயே நான் வச்சிருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், இதனால் இவன் முடியும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதுதான் அறம். நான் அறம் பிழைத்து விட்டேன், உன்னை நான் இராணுவத்துக்கு பயன்படுத்தியிருக்க கூடாது. சிவன் மீது தீராத காதல் கொண்ட உன்னை சிவபூசை செய்வதற்கும் அந்த வழிபாடை நடத்துவதற்கும் சிவமும் தமிழும் தலைக்க பாடுபடுகிற உன்னை அந்த பணிக்குத்தான் பயன்படுத்தி இருக்க வேண்டும். நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நீ இராணுவத்தில் இருக்க வேண்டாம், நீ உன்னுடைய நாட்டுக்கே போயிடுன்னு சொல்லி பொன்னும் பொருளும் எல்லாம், ஒரு கோவில் கட்டுவதற்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து பரஞ்சோதி அனுப்பிட்டார். பரஞ்சோதி கணபதி ஈஸ்வரத்துக்கு போயிட்டார். அங்க போய் அங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டார். எந்த சிவனடியார்களை கண்டாலும் கரம் குவித்து வணங்குவார். இப்ப எல்லாம் அப்படி கரம் குவித்து வணங்குகிற பழக்கமெல்லாம் பல பேருக்கு இல்லை. இப்படி ஒரு கையை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கான். கடவுளுக்கே அப்படித்தான் வணக்கம் சொல்லுகிறான். மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகிறான், கரம் மலர் மொட்டித்து, கரத்தை குவித்து கரம் இப்படி மொட்டிக்கிற பொழுது என்ன செய்யணும்? இதயம் தானாக மலர்ந்து விடும். கரம் மலர் மொட்டித்து இதய மலருங்கிறான். அப்படி எல்லாரையும் கை குவித்து வணங்குவார். சிவனடியாரை கண்டுட்டா அவ்வளவு பரவசம், ஒரு ஆனந்தத்தினை பருகியது மாதிரி அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அவர் ஒரு நியமம், யாரை கண்டாலும் பணிந்து வணங்குவார். சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி அந்த சிவனடியாரை கொண்டாடுவதில் அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது அன்னைக்கு தமிழ்நாட்டில். கூனி குறுகிடுவார். ஒரு படைக்கு தலைமை தாங்கியவன், பகை முடித்தவன், வாளேந்தி போரிட்டவன், வல்லமை உள்ளவன், பராக்கிரமன், யாரை பார்த்தாலும் இப்படி பணிவான இருக்கானே அப்படின்னு சொல்லி அவர் அப்படி பணிவாய் இருந்ததுனால சிறு தொண்டருங்கிற பேர் அவருக்கு தானாக வந்துவிட்டது. பணிவின் அடையாளம் சிறு தொண்டர். சிறு தொண்ட நாயனாராக மாறிட்டார். அந்த சிறு தொண்ட நாயனாருக்கு திருமணம் நடந்தது. திருவெங்காட்டு நங்கை திருமணம் முடித்தார்.
தினசரி வீட்டில் விருந்து தான். ஒரு 100 சிவனடியார்கள் வருவார்கள். எல்லா கறிகளும் வைத்து சிவனடியார்களுக்கு அமுது படைப்பது வேலை. இந்த வேலையை தவிர வேற வேலை பார்க்கறது இல்லை. ஒரு நாள் ஒரு சிவனடியாரும் வரல. என்ன மணி 12 ஆச்சு, ஒரு சிவனடியாரும் வரலையேன்னு சொல்லி திருவெண்காட்டு நங்கை கவலையோடு கேட்கிறாள். யாராவது இருக்காங்களான்னு நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலிருந்து வெளியேறி சிவனடியார் யாராவது இருக்காங்களான்னு தேடுறார். ஒருத்தரையும் காணல. அந்த நேரம் வைரவ சந்நியாசி வேடம் பூண்டு எம்பெருமான் வந்து நிற்கிறார். எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னல, வாங்க வாங்க என்று சொல்லி திருவெண்காட்டு நங்கையும் அந்த வீட்டில் பணிப்பெண்ணாக இருக்கிற சந்தன நங்கையும் கூப்பிட்டு, உங்களை மாதிரி ஒரு சிவனடியாரத்தான் எங்கள் வீட்டுக்காரர் தேடிட்டு போனார், ஒருத்தரும் கண்ணில் சிக்கலை, நீங்களாக வந்துட்டுங்கள், எழுந்தருளுங்கள்னு சொல்லி அவரை வரவேற்பதற்கு அவர்கள் தயாராகிற பொழுது, உங்கள் வீட்டு ஆள் இல்லையா? இல்லை. உங்கள் வீட்டில் ஆள் இல்லைன்னா அப்படி உள்ள வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். இப்போ எந்த வீட்டில் ஆள் இல்லையோ அங்கே தான் போகிறான். உங்கள் வீட்டில் ஆள் இல்லையா? அப்போ நான் வரமாட்டேன். வந்து கேட்டாம்னா சொல்லு, கோவிலில் ஆத்தி மரத்துக்கு கீழே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இந்த பைரவ சன்னியாசியார் வேடத்தில் வந்தவர் உடனே போயிட்டார். அவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு ஒருத்தரும் கிடைக்கலையேன்னு சொல்லி மனைவிட்ட வந்து சொன்னார். அப்படியா, ஒரு அடியார் வந்தார், அவரை வீட்டில் கூப்பிட்டோம், ஆம்பளை இல்லாத வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆத்தி மரத்துக்கு கீழே இருப்பேன், கோவிலுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் அங்கே போய் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவர் உடனடியாக புறப்பட்டு பரஞ்சோதி சிறு தொண்டர் அங்கே போனால் ஆத்தி மரத்துக்கு கீழே இருக்கார். எங்கள் வீட்டில் அமுது சாப்பிடுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்தால, என்னுடைய நிபந்தனைகளெல்லாம் நீ ஏற்றுக்கிட முடியுமான்னு கேட்டார். ஏற்றுக்கிடலாம். இல்லை, நான் மாமிசம் சாப்பிட்றவன், உன்னால சமைக்க முடியுமான்னு கேட்டார். நானே 13 நாள் சாப்பிடாம இருக்க வேண்டியது இருக்கு. விராலிமலைக்கு வந்து சாப்பிட முடியுமா, உன்னால சமைக்க முடியுமான்னு கேட்டார். நான் பசு மாமன் தான் சாப்பிடுவேன். அந்தால அவர் சொன்னார், 3 வகை பசுவும் எங்க ஊர்ல இருக்கு, எந்த பசு வேணுமானாலும் பண்ணி தர்றேன். இல்ல, நான் கேட்கறது நர மாமிசம். ஒரு குலத்தில் ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருக்கணும், 5 வயசா இருக்கணும், ஆம்பளையா இருக்கணும், அங்கத்தில் எந்த அடையாளம் வேக்சினேஷன் போட்ட சிம்பிள் கூட இருக்கக்கூடாது, அங்கம் பழுதில்லாத அங்கமாக இருக்க வேண்டும், 5 வயதாக இருக்க வேண்டும், ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும், தாய் பிடித்துக் கொடுக்க தந்தை அறிந்து கறி சமைத்து எனக்கு தர வேண்டும். எப்படி நிபந்தனை? யாருக்கு மனம் வரும்? இந்த தியாகத்தை யார் செய்ய முடியும்? அப்படியா? கவலையோடு வீட்டுக்கு வர்றார். திருவெண்காட்டு நங்கை சொன்னாள், யார் தருவார்? எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்கலான்னா கூட அதை கொல்வதற்கு அனுமதிப்பார்களா? சாகடிக்க யாராவது விரும்புவார்களா? கரியமுது படைப்பதற்கு ஒப்புக்கொள்வார்களா? அது 5 வயசு பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஒத்துக்கிட மாட்டாங்களே. ஒரு நாள் ஒரு அடியார் தன்னுடைய வீட்டில் சாப்பிடலைன்னா அவருடைய மகிழ்ச்சி மறைந்து போயிடும், அவர் பேணி வந்த விரதம் நின்று போயிடும்னு அவருக்கு அதிர்ச்சி. கொண்டவளாக இருக்கிற திருவெண்காட்டு நங்கை தன்னுடைய குலக்குழந்தை பலியிட்டாலும் பலியிடுவாளை தவிர தன்னுடைய கணவனுடைய விரதம் நின்றுவிடக்கூடாது என்பதில் அவள் வைராக்கியமாக இருக்கிறாள். இதிலே குடும்பம், இதெல்லவா குடும்பம்? அப்போது அவர் கேட்கிறாரு, சிறு தொண்டர், நம்ம பிள்ளையை கொடுத்துடலாமான்னு. அவனுக்கு 5 வயசு பிஞ்சு, சீராளன்னு பேரு, யூகேஜி போறான்.
கொடுத்துடலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டா. மகனை போய் கூப்பிடுறார், பள்ளிக்கூடத்துக்கு போறார். சீராளனுக்கு விவரம் தெரியாது. தந்தையை கட்டி பிடிச்சு அவன் தோளில் ஏறி உட்கார்ந்து அவனை கூட்டிட்டு வர்றார். வந்தாச்சு, அவனை குளிப்பாட்டியாச்சு, தலைமுடியெல்லாம் சிரைச்சாச்சு, அறிவதற்கான ஆயத்த வேலைப்பாடுகள் எல்லாம் அவங்க செய்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு முகத்துல கொஞ்சம் கூட கவலையே இல்லை. தாய் பிடித்து கொடுத்து தந்தை அறியணும். அறிய போகிற நேரத்தில் கூட அந்த குழந்தை அழல. அந்த குழந்தை என்ன கருதிச்சான், நாயும் பேயும் நரியும் தின்னக்குறம்ப எம்பெருமானுக்கு கரை சமைப்பதற்கு பயன்படுமானா இதை விட பாக்கியம் என்ன இருக்குன்னு நினைச்சு அந்த குழந்தை சிரிச்சுச்சான். அப்படி குழந்தை கிடைக்கணும். அறிஞ்சாச்சு, அமுது எல்லாம் கறியெல்லாம் வச்சாச்சு. அந்த தலை மட்டும் சாப்பிட மாட்டாருன்னு நினைச்சு தலையை மட்டும் சமைக்கல. சமைச்சாச்சு. அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஆத்தி மரத்தில் போய் பைரவ சன்னியாசி வேடத்தில் இருக்கிறவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்தார். அவருடைய காலை கழுவி அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து திருவெண்காட்டு நங்கையின் மீது சந்தன நங்கையின் மீது எல்லாம் தெளித்து அவருக்கு பூஜையெல்லாம் செய்து சாப்பிட எழுந்தருளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்தெல்லாம் உட்கார்ந்தார். உட்கார்ந்ததுக்கு பிறகு நான் தனியாக சாப்பிட மாட்டேன். கண்டிஷனை பாருங்க, மகனையே வெட்டியாச்சு, தனியாக சாப்பிட மாட்டேன். தனியாக சாப்பிடக்கூடாது. ஒரு 4 பேரோட சேர்ந்து சாப்பிடும்போது சாப்பாடும் நல்லா போகும், மனசும் மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டாள் சொல்லுகிறாள், கூடியிருந்து குளிர்ந்து எல்லோரும் எம்பாவாயின்னு பாடுகிறாள். கூடியிருந்து சாப்பிடுகிற பொழுது மனசு குளிர்ந்துடும். இப்ப உடம்பு குளிர்வதற்கு தான் ஏசி இருக்கு, மனசு குளிர்றதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கானா? ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செய்யறது? ஒரு அடியார் இன்னும் எங்க கிடைப்பார்? என்ன இப்படி சோதிக்கிறீங்களே, ஏன் நீ ஒரு அடியார் தானே, உட்கார்ன்ட்டார். அவரும் அடியார் தான், உட்கார்ந்துட்டார். நீர் பூசி அடியார் தான் உட்கார்ந்துச்சு. இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, 4 வகை கறி வச்சாச்சு, எல்லாம் படைச்சாச்சு. இந்த சமைத்த பிள்ளை கறி அமுதும் படைச்சாச்சு. எனக்கு தலைக்கறின்னா ரொம்ப இஷ்டம்னு சொல்றார். இப்பமா அப்படி உள்ள ஆள் இருக்கான். தலைக்கறியா? ஐயோ, அது ஆகாதுன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுடம் போல இருக்கு. அந்தால அடுக்கலையில் நின்றுட்டு சந்தன நங்கை கத்துகிறாள். ஒண்ணும் இல்லை, அதையும் சமைச்சு வச்சிருக்கேன். அவதான் வேலைக்காரி, அவதான் பணிப்பெண். இல்லைன்னா தலைக்கறி விலைக்கு போயிடும். இப்பம்னா சமைத்து வைத்திருக்கிறேன், அப்பா சங்கடம் தீர்ந்தது சொல்லி படைப்பதற்கு போகும் பொழுது உங்க பிள்ளையை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறார். இவர் பிள்ளையைத்தான் பலியிட்டார்கள்னு தெரியும். பைரவ சன்னியாசி உங்க பிள்ளையை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னால திருவெண்காட்டு நங்கையும் சிறுத்தொண்ட நாயனாரும் போய் மைந்தா வருகன்னு சொல்லி உருகி அழைக்கிற பொழுது கால்களில் சதங்கை குலுங்க ஓடி வருகிறான் சீராளன். அப்பப்பா, அந்த மகிழ்ச்சியையும் பரவசத்தை சேக்கிழார் அப்படி பகிர்கிறார். ஓடி வருகிறான் சீராளன். அவன் வீட்டுக்குள்ள நுழைகிறான். திருவெண்காட்டு நங்கையும் சிறுத்தொண்டனாரும் நுழைகிறார்கள். இலையில படைத்திருந்த பிள்ளைக்கறியை காணல. பிள்ளைக்கறியை மட்டுமா காணல, பைரவ சன்னியாசியும் காணல. அவர் காட்சி கொடுத்தார். சிறுத்தொண்ட நாயனாருக்கு தன்னுடைய பிள்ளையை அறிந்து தருவதற்கும் சித்தமாக இருந்த அவனுடைய பக்தியை மெச்சி அவனுக்கு சிவலோகத்தில் இடம் கொடுத்துட்டார். வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், உனக்கு ஆளாவது எப்படியோன்னு பட்டினத்தார் கேட்டாரே.
இந்த தியாகத்தை யாரும் செய்ய முடியாது. இப்ப பிள்ளைகளுக்காகவே பல தகப்பன்கள் வாழுகிறார்கள். இன்னைக்கு எனக்கு காலையில் ஒரு ஃபோன், 9ஆம் வகுப்புக்கு அட்மிஷன் வேணும், சோழிங்கநல்லூர்ல இருக்க அந்த ஸ்கூலு இன்டர்நேஷனல் வில்லேஜ் ஸ்கூல்னு அதுக்கு பேரு. ஒரே ஒரு சீட் அங்கே இருக்கு, அதை என் பிள்ளைக்கு வாங்கி தருவீங்களான்னு ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்ன அந்த கரஸ்பாண்டன்ட் எனக்கு தெரியாது, முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கிட்ட நான் எப்படி தம்பி பேச முடியும்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு நேமும் ஃபேமும் இருக்குல்லண்ணா, உங்கள் பேரை சொன்னால் தந்துருவாங்கன்னு நான் நினச்சி தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு தயக்கமாக இருக்குது, முன்பின் இல்லாதவங்கள்ட்ட அறிமுகம்கிட்ட பேசுறதில்ல, நான் தொலைபேசி வச்சிருக்கிறதே வருகிற தொலைபேசியை வரவு வைப்பதை தவிர நானாக பேசுறதில்லை. அப்போது என்ன செய்கிறது அப்படின்னு அவர் நண்பர் என்ன கொடுத்தார், தொடர்பு கொண்டேன். நாஞ்சில் சம்பத் பேசுகிறேன், எனக்கு ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன், எனக்கு உதவணும், நீங்கள் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவருக்கு குசலம் விசாரித்து, நான் உங்கள் ஃபேனுன்னாரு. நம்ம ஃபேன் எங்கெல்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சியோட நினச்ச காரியம் நடந்துரும் போல இருக்கேன். இப்படி ஒரு பையனுக்கு 9ஆம் வகுப்பு உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன். ஐயோ, நான் ஒரு ஆள் கமிட் ஆகிட்டேனே, ரூபா கொண்டு வர ஸ்பீஸை கெட்ட சொல்லிட்டேனே, உடனடியாக ரூபா கட்டிடுவாரா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கெட்ட சொல்லிடுறேன். எவ்வளவுன்னு கேட்டேன். 4,35,000 ரூபாய், 9ஆம் வகுப்பு. ஒரு மகனுடைய கல்விக்கும் அவனுடைய எதிர்காலத்திற்கும் எதையும் இழக்க தயாராக இருக்கின்ற இந்த சமூகத்தில் தான் கொண்ட பக்திக்காக தன்னுடைய மகனையே இழக்க தயாராகிறான் சிறுத்தொண்ட நாயனார் என்பதுதான் கதை. இது அவன் ஃபக்ரீத்துன்னு இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள், நாம் கொண்டாடுவதில்லை. இத்தனைக்கும் ஒரு படைத்தளபதியாக இருந்து சிறு தொண்டராக பணிந்து சிவனேச செல்வர்களுக்கு அன்னம்பாலிப்பதை தவிர வாழ்க்கையில குறிக்கோள் இல்லை என்று வாழ்ந்து, அதில் ஒரு சோதனை வருகிற பொழுது கூட தன்னுடைய மகனை பலி கொடுக்க சித்தமானார் சிறு தொண்டர். இதைத்தான் பட்டினத்தார் வியந்து பார்க்கிறார். இனி ஒருவர் இளையான்குடி மாறநாயனார்னு பேர். இன்னைக்கு இளையான்குடியில மழை பெய்யல. இளையான்குடி சேதுபதி சீமையில இருக்கிற ஒரு ஊர். 63 அடியார்களில் அவரும் ஒருவர். இளையான்குடி மாறநாயனாருக்கு அடியேன்னு பேசுறார் திருத்தொண்ட தொகையில. நிறைய செல்வம், மூட்டை மூட்டையாக நெல் வந்து குவியும். தேங்காய் வெட்டி களத்து மேட்டில் குவிச்சிருக்கு, எண்ணி கணக்கிட முடியாது. நிலப்புலன் தோட்டம் துறவுன்னு ரொம்ப செல்வாக்கோடு இருந்தார். இதை எல்லாவற்றையும் சிவனடியார்களுக்கு அமுது படைப்பதற்கே செலவழித்தார். இந்த அன்னம் பாலிப்பதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி வேற எது பாலித்தாலும் கிடைக்காது. பூவாளூர் இருக்கே திருச்சிக்கு பக்கத்துல, அங்க அன்னதான சுப்பையர்னு ஒரு ஐயர் இருந்தார். ஐயர் பேரே அன்னதான சுப்பையர். 2000 ஏக்கர், நம்ப மாட்டீங்க, 2000 ஏக்கர்ல வருகிற நெல்லையும் அரிசியாக்கி சிவனுக்கென்று சொல்லி யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்போதும் முப்போதும் சாப்பாடு போடுறதா அன்னதான சுப்பையருக்கு வேலை. சாப்பாடு போடுவார். அவரு, அவருடைய மனைவி, அவருடைய அண்ணன், அண்ணனுடைய மனைவி, அவருடைய தம்பி, தம்பியினுடைய மனைவி, வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் 2000 ஏக்கர் பயிர் செய்து அதில் இருக்கிற நெல்லை அரிசியாக்கி டெய்லி சோறு பொங்கி விதவிதமான கூட்டு வைத்து கோவிலுக்கு போற யாத்திரிகர்களுக்கு சாப்பாடு போட, அந்த வீடு அப்படியே அடையாத நெடுங்கதை உள்ள வீடு, பூவாளூருக்கு பக்கத்தில் இருக்கு. சாப்பாடு போட்டுட்டே இருப்பார்.
பிரிட்டிஷ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம். திடீரென்று வானம் பொய்த்தது, வயல் வறண்டது, வளம் குன்றியது, அன்னதானம் போடுவதற்கு அரிசி இல்லை. தன்னுடைய மனைவியின் நகை, அண்ணியின் நகை, கொழுந்தியின் நகை எல்லாம் கொண்டு போய் வங்கியில் அடமான வச்சு அதே மாதிரி அன்னதானத்தை அவர் போட்டுட்டு இருக்கார். அந்த மாசம் அரசாங்கத்துக்கு வரி கட்டல. அரசாங்கத்திற்கு வரி கட்டல. தாசில்தார் நோட்டீஸ் விட்டார், இந்த மாத வரியை 8ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் உன்னுடைய நிலம் ஜப்தி செய்யப்படும்னு நோட்டீஸ் விட்டார். நோட்டீஸை பார்த்துட்டு சிரிச்சுட்டு நோட்டீஸை தூக்கி தூரம் போட்டுட்டு அன்னதானத்தை பண்ணிட்டு இருந்தார். தாசில்தார் ஜீப் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டார். அன்னதானம் மட்டும் போடுவேன், அன்னதானம் போடுறதுல உனக்கு ஒரு பவுசு, உனக்கு ஒரு பெருமை, அரசாங்கத்துக்கு கட்டவிட வரியை மட்டும் கட்ட மாட்டியா அப்படின்னு கேட்டார் தாசில்தார். அன்னதானம் போடுறதுக்கு நான் எப்படி போடுறேன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நான் வங்கியில் நகையெல்லாம் அடகு வச்சு தான் போடுறேன்னு ரசீதை காமிக்கிறேன். இந்த புரூடா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நாளைக்கு கொண்டு போய் ரூபாயை கட்டல எல்லா நிலங்களையும் ஜப்தி செய்யணும் மிரட்டிட்டு போறார். அப்போது அவர் செய்யல. அன்னதான சுப்பையர் வரிய கட்டல. அவர் சொன்னார், நிலைமை இப்படியே இருக்காது, வானம் பொழியும், மழை பொழியும், என் வயல் விளையும், இன்னைக்கு கட்ட வேண்டிய வரியை சேர்த்து நாளைக்கு உள்ளது சேர்த்து கட்டுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கலெக்டர்கிட்ட தாசில்தார்கிட்ட சொல்றார். தாசில்தாருக்கு இவருக்கு வருகிற புகழ், இவருக்கு வருகிற செல்வாக்கு கண்டு அவனுக்கு ஒரு எரிச்சல், முடியாதுன்னு சொல்லி ஜப்தி பண்ணணும்னு அவன் முடிவெடுத்துட்டான். வெள்ளைக்காரன் ஆட்சி நடக்கு. கலெக்டர் வெள்ளைக்காரர். கலெக்டருக்கு தகவல் கொடுத்துட்டான் ஜப்தி பண்ண போறேன்னு. கலெக்டர் ஒரு நாள் வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு நான் போய் பரிசோதிச்சுட்டு வரேன்னு கலெக்டர் ஆதி திராவிடர் வேடத்தில் ராத்திரி 11:30 மணிக்கு வர்றார். புள்ளிருக்கும் வேலூர் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிற பக்தர்கள் பாத யாத்திரையா போயிட்டு இருக்காங்க. பகல்ல பூரா 2000 பேருக்கு சாப்பாடு போட்டாச்சு. இரவு நேரத்தில் புள்ளிருக்கு வேலூருக்கு புறப்பட்டு போறான் ஒரு ஆள். அதுல ஒரு ஆள் ஆதி திராவிட தோழர். அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. காம்பவுண்டுக்கு வெளியிலேயே நின்று எசமானே சாப்பாடு இருக்கா, எசமானே சாப்பாடு இருக்கான்னு கத்துறான். உறக்கத்தில் புரண்டு கிடந்தவர் உடனே எழுந்து, தாழ்த்தப்பட்ட தோழன் போல இருக்கு, அதுதான் வீட்டுக்குள்ள வராம வெளியில கிடந்து கத்துறான்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் சாப்பாடு இருக்க கொண்டு வரேன் நெல்லுன்னு சொல்லி நெல் அளக்கிற மரக்கால சோற வச்சு, தொன்னையில சாம்பார் வச்சு, தொன்னையில கூட்டெல்லாம் வச்சு, மரக்காலோட தூக்கிட்டு போய் ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கு, ஆத்தங்கரையில வச்சு சாப்பிட்டுட்டு ஆத்திலேயே கையை கழுவிட்டு பத்திரமா போய் சேருன்னு சொல்லி மரக்காலும் சோறுமா கொண்டு ராத்திரி 11:30 மணிக்கு கொடுக்கிறாரு அன்னதான சுப்பையர். மரக்காலு முடியும்னா என்னை கூப்பிட்டு கொடு, நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னாலும் பரவாயில்ல கொண்டு போன்ட்டார். மரக்காலையும் அவர் மரக்காலை கொண்டு போயிட்டார். அடுத்த நாள் 11 மணிக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு இவர் போகணும்னு இவருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. தாசில்தாருக்கு மேலே இருக்கிற அதிகாரி கலெக்டர் கட்டளை ஏற்றி இவர் விசாரணைக்கு போறார். வெள்ளை துணி போர்த்தி இருக்குது மேசையில. கலெக்டர் விசாரிக்கிறார், நீ தான் அன்னதான சுப்பையரா? ஆமா. அன்னதானம் யாருக்கும் போடுவீங்களா? எல்லாருக்கும் போடுவேன். எப்போதும் போடுவீங்களா? எப்போதும் போடுவேன், 30 போடுவேன். ராத்திரி 11:30 மணிக்கு ஒரு ஆள் வந்து சோறு கேட்டாலும் குடிப்பியா? கொடுப்பேன். நேற்றுக்கு ஒருத்தருக்கு 11:30 மணிக்கு கொடுத்தியா? கொடுத்தேன். எப்படி கொடுத்த? மரக்காலில் கொடுத்தேன். மரக்கால் திரும்ப வந்துச்சா? வரல. அந்த இப்படி தலையை துணிஞ்சி மரக்கால் அவரே எடுத்து, இதுதானா அந்த மரக்கால்னு கேட்டார் கலெக்டர். கலெக்டரே ஆதி திராவிடராக வேடம் கொண்டு வந்து அவரை பரிசோதிச்சார்.
வயலில் வளமில்லாமல் வானம் பொய்த்த நிலையிலும் அன்னதானம் போடுவதற்கு அவ்வளவு வைராக்கியத்தோடு இருக்கிற அவர்கிட்ட சொன்னார், நான் கலெக்டராக இருக்கிற வரைக்கும் நீ நிலவரியை கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உத்தரவு போட்டு போயிட்டார். அன்னதான சுப்பையர்னு அவருக்கு பேரு. அது மாதிரி இளையான்குடிமார நாயனார் எப்போதும் சாப்பாடு தான். எனக்கு அதை படிக்கும் பொழுதெல்லாம் ஐயோ அந்த காலத்தில் பிறந்திருக்கலாம், இப்படியே சாப்பிட்டுட்டே நமக்கு நடந்திருக்கலாம், சிவா சிவான்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போய் கும்பிட்டுட்டு வந்திருக்கலான்னு தோணுது. அவருக்கும் வானம் பொய்க்கிறது, வாழ்க்கையில் இருள் சூழுகிறது, வளம் ஒன்றும் வீட்டு வாசலுக்கு வரல, அன்னம் பாலிப்பதற்கு வசதி இல்லை. ஆனாலும் இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சுட்டு கடன் வாங்கி உடன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கார். இறைவன் சோதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு இரவு நேரத்தில் மழை கொட்டென்று கொட்டுகிறது. அன்னைக்கு காலையில் தான் விதை நெல்லை எடுத்து வயலில் விதைச்சிட்டு வந்திருக்கார் இளையான்குடி மாரநாயனார். நள்ளிரவு நேரத்தில் ஒரு சிவனடியார் வேடத்தில் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்கிறார். உறங்கி கிடக்கிற மனைவியை துயில் எழுப்புகிறார். அப்படியெல்லாம் ஒரு மனைவி யாருக்கும் வாய்க்காது. இவன் ஹாலிங் பெல்ல அழுத்தி அம்மான்னு கூப்பிடுறான். இப்ப பிச்சை கேட்கிறவன் ரொம்ப டீசெண்டா வர்றான், காலிங் பெல்லே அழுத்திடுறது, அம்மான்னு கூப்பிடுறது. அவ வீட்டுக்குள்ள இருந்துட்டு அவ சொல்றா வீட்டுல யாரும் இல்லைன்னு. அப்படி போயிடுச்சு இன்னைக்கு வாழ்க்கை. ஆனா உறங்கி கிடந்தவளை எழுப்பி ஒரு சிவவேடியார் வந்திருக்கார், சாப்பாடு கேட்கிறார். என்ன பண்றது, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே, யார்ட்டையும் கடன் வாங்கவும் முடியாது, கடன் வாங்குற நேரமும் இல்லையே, நள்ளிரவாச்சு, விண்ணை குடைந்து காற்று கூ என்று வீசுகிறது, கொட்டி முழக்குகிறது வானம், வெட்டி முறிக்கிறது மின்னல், சடார்னு மழை, யார்கிட்ட போய் இந்த நேரம் என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா புலம்புது. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்குது. சொல்லு அப்படின்னு சொன்னால, வயலுக்கு போயிடுவீங்களா, இன்னைக்கு தானே நெல் விதைச்சோம், அந்த நெல்லை எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுவீங்களான்னு சொல்லி ஒரு கூடை எடுத்து கணவன்கிட்ட கொடுக்குது. பொழிந்து கொண்டிருக்கிற மழையில நனைந்து கொண்டு அந்த கூடையை எடுத்துக்கொண்டு கரிக்கிருட்டில் இதுதான் தன்னுடைய வயலுக்கு போகிற வழி என்று தடம் தெரிந்த காரணத்தினால வயலுக்கு போய் அந்த மழை கொட்டி கொண்டிருக்கவே அன்றைக்கு விதைத்த நெல்லை அப்படியே அள்ளி கூடை நிறைய கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுத்து, அந்த அம்மா அந்த நேரத்தில் கழுவி விறகுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டு வீட்டில் கிடக்கிற உத்திரத்தை வெட்டி, வீட்டில் பாதுகாப்பாக இருப்பதற்கு கட்டிய வீட்டில் இருக்கின்ற உலர்ந்த உத்திரத்தை வெட்டி நெல்லை வறுத்து இரவே சோறாக்கி கறிக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டு கொஞ்சம் கீரையை பறிச்சிட்டு வர்றீங்களான்னு சொல்லி மழை நேரத்தில் கீரையை பறித்து காய் பறித்து அமுது படைத்து அந்த சிவனடியார் வேடத்தில் வந்தவரை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு பரிமாறுவதற்கு போகிற பொழுது சிவனடியாரை காணலை. இது என்ன கொடுமையா இருக்கு, இவ்வளவு சிரமப்பட்டோம்னு சொன்னால சிவபெருமான் காட்சி தந்து, வாங்க சங்கநிதியும் பதுமையும் தந்து உங்களை வளமான வாழ்க்கையை நான் தாரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டார். இது இளையான்குடி மாற நாயனார்னு சொல்லி ஒரு அடியார். இன்னி ஒருவர் அந்தணர், சோழ வளநாட்டில் காவிரிக்கரையில திங்களூர்னு ஒரு ஊரு, அதுதான் அவருக்கு ஊரு. அப்போதி அடிகள்னு பேரு. இப்போ அமைச்சரை தான் பார்க்கணும்னு இல்லை, பிஐயை பார்த்தாலே போதும். முதலமைச்சரை தான் பார்க்கணும்னு கிடையாது, அவருக்கு உதவியாளரை பார்த்தாலே போதும். சும்மா சிவபெருமானிட்டையே டச் வச்சுட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அவருக்கு அடியார ஒரு ஆளை கொண்டாடினாலே கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கிறோன்னு ஒரு நம்பிக்கை யாருக்கு இருந்ததுன்னா அப்போதைய அடிகளுக்கு இருந்தது. அவர் கொண்டாடி அடியார் யாருன்னா திருநாவுக்கரசு நாயனார். நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம்
நரகத்தில் இடர்படும், ஏமாப்போம், நடலையெல்லோம், என்னாலும் இன்பமே துன்பமில்லை என்று பல்லவ சாம்ராஜ்யத்தை எதிர்த்து குரல் எழுப்பிய திருநாவுக்கு அரசு நாயனார் மீது அவருக்கு தீராத காதல். பல்லவ மன்னன் கட்டளையிடுகிறான், இது சமணர்களின் நாடு, சிவனுடைய நாமத்தை உச்சரிக்காது அப்படின்னு சொன்ன பொழுதும் அவர் உச்சரித்துக் கொண்டே இருந்தார். ஐயா வந்திருக்கார் திலகவதி ஆதீனத்திலிருந்து, உச்சரித்துட்டே தான் இருந்தார். அவன் சம்மன் அனுப்பினான், மன்னன் அரண்மனைக்கு வரணும்னு. சம்மனை கொண்டு வந்தவன் சொன்னார், துறவிக்கு வேந்தனும் துரும்புன்னு அந்த துரும்பிட்ட போய் சொல்லுன்னார். அவன் தான் துறவி. அங்க போனா அவர் போவல, யானையை விட்டு உதைக்க விட்டார். யானையால் அவரை ஒன்னும் செய்ய முடியல. இனி இவனை என்ன செய்யலாம்? கல்லில வச்சு கட்டு, கடல்ல தூக்கி போடு. கல்லில் வைத்து கட்டி கடலில் தூக்கி போட்டார்கள். கடல்ல கிடந்துட்டு கயிறு அருந்து கல் கடலில் தாழ்ந்தது. கற்றுணை பொட்டி ஓர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமசிவாயம்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு கடற்கரைக்கு வந்து மீண்டும் சிவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறார். தண்டனையிலே கொடுந்தண்டனை, சுண்ணாம்பு காலவாயில அடைக்கிறது அந்த காலத்துல. இப்ப கொடுந்தண்டனைன்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யறது. இப்போ அன்னைக்கு இருந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் சுண்ணாம்பு காலவாசல். சுண்ணாம்பு காலவாசல் அடிச்சா உடம்பெல்லாம் புண்ணாகி வெடிச்சு ரத்தம் கொட்டி 10 மணி நேரத்தில் செத்துருவான்னு நினைச்சு மன்னன் சுண்ணாம்பு காலவையில் அடைச்சா. அவர் சுண்ணாம்பு நீற்றறையில் உட்கார்ந்து கொண்டு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீச தென்றலும் இங்கிளவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த நீணேடி நீழலேன்னு பாடிட்டு இருக்கார். அவருக்கு சுண்ணாம்பு நீட்டரை 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு, பாடிட்டு இருக்கார். ஒன்றும் பண்ண முடியல. இதையெல்லாம் கேள்விப்பட்டு அப்போதியடிகளுக்கு அவர் மேல ஒரு காதல். திருநாவுக்கரசு நாயனார் மேல அப்படி தீராத காதல். இன்னைக்கு தான் சொல்றமே 8ஆம் சார்லஸ். இவன் சார்லஸ் பதவி எடுத்துட்டான். எலிசபெத் மகாராணி மறைந்து போனாள், சார்லஸ் பதவி எடுத்துட்டான். இந்த சார்லஸுக்கு வயசாயிடுச்சு. இவன் நாளைக்கு போய் சேர்ந்தான்னா அவன் பையன் வில்லியம் வந்துடுவான் பதவிக்கு. 8ஆம் சார்லஸ், 7ஆம் சார்லஸ், 4ஆம் சார்லஸ், 1ஆம் சார்லஸ், ஜான் 1, ஜான் 2 எல்லாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் மன்னர்களுக்கு பேர் வைக்காமல இவன் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னே வச்சவன் எங்க தமிழன் அப்போதியடிகள் 1, அப்போதியடிகள் 2, அப்போதியடிகள் 3 பிள்ளைக்கு பேரு. திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு 1, திருநாவுக்கரசு 2. நம்பரை சொல்லி கூப்பிட்டா போற. 1 வந்து நிப்பான், மூத்தவன். 2 வந்து நிப்பான். பிள்ளைகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசு நாயனார் பேரு. நெல்லளக்கிற மரக்காலுக்கு திருநாவுக்கரசுன்னு பேரு. எடை போடுகிற திராசுக்கு திருநாவுக்கரசுன்னு பேரு. வீட்டுக்கு திருநாவுக்கரசு இல்லம்னு பேரு. எந்த அறச்செயல்கள் செய்தாலும் திருநாவுக்கரசு பேரை தான் வைப்பார். அவருடைய நாமத்தை தவிர இன்னொரு நாமம் அவர் அறிய மாட்டார். திருப்பழனத்தில் தரிசிச்சுட்டு திருநாவுக்கரசர் திங்களூர் வர்றார். ஒரு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு போட்டிருக்கு. வரிசையில் நின்று தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இது யாரு அப்படின்னு கேட்டால அது அவர் அப்போதியடிகள். அவர் வீடு எங்கே இருக்குது? பக்கத்தில் தான் இருக்கு. சரி, நான் அவரை பார்த்துட்டு வரேன்னு திருநாவுக்கரசர் அப்போதியடிகளுக்கு வீட்டுக்கு வந்துட்டார். தவம் செய்தால் தரிசிக்க முடியாத மனிதன் வரம்போல் வாசலில் வந்து நிற்கிறார். நீ என்ன திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தன்லாம் வச்சிருக்க, முன்பின் தெரியாத ஆளை பேரை வச்சிருக்க, என் ஓம் பேரை வைக்காம அப்போதியடிகள் திருநாவுக்கரசர் பேரை ஏன் வச்சேன்னு திருநாவுக்கரசரை கேட்கிறாரு. இந்த முன்பின் தெரியாதுன்னெலாம் உளறி கொட்டுன நல்லா இருக்காது, நீ யார் இப்படி கேட்கறதுக்குன்னு சொல்லி திருநாவுக்கரசர் சண்டை போயிட்டார் அப்போதியடிகள்.
பிறகுதான் திருநாவுக்கரசர் சொன்னார், நான் தான் இந்த திருநாவுக்கரசு. அப்படியா அப்படின்னு சொல்லி திருப்பழனத்தில் தங்கியிருந்த திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் வீட்டில் திங்களூரில் தங்கியிருந்து கொஞ்ச நாள் அவர்கள் வீட்டில் இருந்துட்டு தான் போனார். அப்படி ஒரு அன்பு. வீட்டில் விருந்து படைக்கணும். மூத்த திருநாவுக்கரசை கூப்பிட்டு திருநாவுக்கரசுக்கு அமுது படைக்கிறதுக்கு தோட்டத்தில் போய் குருந்த வாழை இலை வெட்டிட்டு வான்னு சொல்லி அவனும் ஓடி போறான். வாழை இலையை வெட்டுறான். நாகப்பாம்பு தீண்டுகிறது. நஞ்சு இரத்தத்தில் கலந்து விட்டது. தலை கனக்கிறது. வியர்த்து கொட்டுகிறது. சாவு நெருங்குவதை உணர்கிறான். செத்து போனாலும் பரவாயில்ல, அவருக்கு சாப்பாடு கொடுக்கிற வேள்வி நின்றுவிடக்கூடாது என்று வலியை தாங்கிக் கொண்டு அந்த இளைஞன் மூத்த திருநாவுக்கரசு ஓடி வருகிறான். பெற்ற தாயிடத்தில் இலையை கொடுக்கிறான். மயங்கி கீழே விழுந்துறான், சித்தர்றான். பாம்பு கடித்த தடத்தை பார்த்துவிட்டு நஞ்சு கடித்து நஞ்சு தான் பாம்பு கடிச்சுதான்னு புரிந்து கொண்டு ஒரு இலையில வச்சு சுத்தி வீட்டுக்கு பின்னாடி கட்டி வச்சுட்டு திருநாவுக்கரசரை கூப்பிட்டுட்டு இலை வந்தாச்சுன்னு சொல்லி சாப்பாடு போடுறதுக்கு கூப்பிடுகிற பொழுது மூத்த பையனை எங்கன்னு எல்லாருக்கும் திருநூறு பூசுறார். ஒவ்வொரு ஆளா அப்படி குனிஞ்சு நின்று திருநூறு வாங்கிட்டு இருக்காங்க. மூத்த திருநாவுக்கரசு எங்கன்னு கேட்கிறார். இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்ட்டார். செத்து போனான்னு சொன்னா சாப்பிட மாட்டார். காலமாகி போனான், கல்லறை குயிலாகி விட்டான்னு சொன்னா சாப்பிட மாட்டார். இப்போது இங்கவன் உதவான் அப்படின்னு கேட்டால என்ன ஆச்சுன்னு கேட்டார். வெளியில வந்தார். ஒன்றுகலாம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடினார். 9 பாட்டு பாடுகிற பொழுது 10வது பாட்டு பாடுவதற்கு முன்னால புத்தம் புதிய மலரை போல பூத்து சிரித்த முகத்தோடு துள்ளி வருகிறான் மூத்த திருநாவுக்கரசு. வீட்டுக்குள்ள வர்றான். சாப்பிடுறதுக்கு இலையை விரிச்சு போட்டிருக்கு. எம்பெருமானை காணவில்லை. வேதியர் போயிட்டார். ஒரு அப்பூதி அடிகள் என்கிற அடிகள் எம்பெருமான் மீது பற்று வைக்காமல் எம்பெருமானுக்காக அடக்குமுறைகளையும் ஆபத்துகளையும் எதிர்கொண்டு சாத்திரம்பல பேசும் சளக்கர்கள் நீங்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று 7வது நூற்றாண்டிலே சமூக சீர்திருத்தம் பேசிய திருநாவுக்கரசரின் மீது கொண்ட தீராத காதல அவருக்கு ஒரு அங்கீகாரம் இப்படி கிடைச்சிருக்கு. அதனால ஆண்டவனைத்தான் கும்பிடணும்னு இல்லை, அடியாரை கும்பிட்டாலே கிடைக்க வேண்டிய ஆண்டவன் அவர்கள் வழியாக நமக்கு தந்து விடுவான் என்கிற நம்பிக்கையை சேக்கிழார் பெருமான் அப்பூதி அடிகள் நாயனார் புராணத்தில் பதிவு செய்கிறார். சேதி நாடு என்ற ஒரு நாடு தென்மண்ணையாற்றங்கரையில் இருக்கு. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதை சேதி நாடுன்னு சொல்றது இல்லை, தொண்டை மண்டலம்னு சொல்லி சுருக்கிட்டாங்க. சேதி நாட்டின் தலைநகரம் திருக்கோவலூர். அங்க ஒரு மன்னன் இருக்கான். அவருக்கு பேரு மெய்ப்பொருள் நாயனார். வள்ளுவன் அன்னைக்கே சொன்னான், கூப்பிய கையுள்ளும் படை ஒடுங்கும்னு சொன்னான் வள்ளுவன். சிவனடியார்களை சிந்தையில் வைத்து போற்றுவார். எல்லா திருக்கோவில்களினுடைய திருப்பணிக்கும் சேதி நாட்டு மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் எல்லா உதவிகளையும் உபகாரங்களையும் செய்வார்கள். எந்த திருக்கோவிலிலும் எந்த குறையும் இல்லாமல் தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் அவர் பரிபாலனம் செய்தார். சிவனடியார்களை கண்களிக்க காண்பதும் அவர்களை கைகுவித்து வணங்குவதும்
அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதுதான் அரச தர்மம் என்று கருதி ஒரு அரசன் ஆட்சி செய்கிறான். அவருக்கு பேர் மெய்ப்பொருள் நாயனார். 63 சங்கரன் துபராடை உடுத்திருக்கிறார், நெற்றியில நீர் பூசியிருக்கிறார், செப்பேடு கோவில் கட்ட போறார். இந்த செய்தி தெரிஞ்சா எல்லா செலவையும் அவரே ஏத்துக்கிடுவார். மெய்ப்பொருள் நாயனார் இல்லாதது 63 சங்கரனுக்கு பேர் இழப்பு. எல்லாம் அவரே பார்த்துக்கிடுவார். எல்லாம் அந்த சிவனடியார் வேடத்தில் வந்தா போதும், அவ்வளவுதான். நாடகத்தில் உன் அடியார் போல் நான் நடித்து வீடகத்தை புகுவான் வேண்டி பெரிதும் விளைகின்றேன், ஆடகச்சீர் மணிக்குன்றே என்று பாடுகிறான் மாணிக்க வாசக பெருந்தகை. சிவனடியார் வேடத்தில் ஒரு ஆள் வந்தாருன்னா அதுதான் மெய்ப்பொருள் என்று கருதி கைகுவித்து அவருக்கு எல்லா உதவிகளையும் உபகாரங்களையும் செய்து அவரை உயரத்தில் தூக்கி வச்சு அவரை கொண்டாடுவதை தவிர வாழ்க்கையில வேற பொருளே இல்லை, அதுதான் மெய்ப்பொருள் என்று நம்பிய அந்த மாமன்னன், செய்தி நாட்டு மன்னன். அவன் இப்படி செய்யக்கூடிய திருப்பணிகள் அறப்பணிகள் கண்டு எரிச்சல் உற்றவன், பொல்லாங்கு மனத்தவன், பக்கத்து நாட்டுக்காரன் படையெடுத்து வருகிறான். மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல முடியவில்லை. அவன் கொண்டு வந்த யானைகளையெல்லாம் வெட்டி வீழ்த்தினார், குதிரைகளையெல்லாம் வெட்டி வீழ்த்தினார். தென்பெண்ணை ஆற்றின் கரையில் குருதி ஆறாக ஓடியது. திரும்பவும் சண்டைக்கு வந்தான். அவன் பேரு முத்தநாதன். திரும்பவும் சண்டைக்கு வந்தான். 2வது போர்லையும் தோற்றான். ஆனாலும் சேதி நாட்டு அரண்மனையில் உட்கார வேண்டும் என்கிற ஆசை அவனை விடல. 3வது முறையும் படையெடுத்து வந்தான், பரிவாரங்களோடு வந்தான். 3வது முறை வென்றுவிட முடியும் என்று வந்தான். 3வது தடவை வந்த பொழுது மூச்சு திணற வைத்து அவனை முற்றுகையிட்டு அவனை வீழ்த்தி காட்டினார். இப்படி பல முறை படையெடுத்து முத்தநாதனால் சேதி நாட்டை வெல்ல முடியவில்லை. இவன் ஒரு சிவபக்தர்னு சொன்னா பயப்படுறான், சிவபக்தர்னா சேவிக்கிறான், சிவபக்தர்னா விழுந்து விழுந்து கும்பிடுறான். நெற்றியில திருநூறும் கண்டிகையும் துவராடையும் பார்த்தா உடனே தன்னை அவனுக்கு இழந்து விடுகிறான். இனி இவனோடு மோதி வெல்ல முடியாது, இவனை அணைத்துத்தான் வெல்ல வேண்டும் என்று சொல்லி முத்தநாதன் ஒரு வாளை ஒரு துணியில சுத்தி சிவனடியார் வேடத்தில் சேதி நாட்டு மன்னனுடைய அரண்மனைக்குள்ள நுழைகிறான். அரண்மனை காவலர்களுக்கு கட்டளை, சிவவேடத்தில் சிவனடியார் வேடத்தில் யார் வந்தாலும் அவர்களை எந்த பரிசோதனை செய்யக்கூடாது. சிவனடியார் வர்றார்னு சொல்லி எல்லா வாசலும் முத்தநாதனுக்கு திறந்து விட்டது. மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் பள்ளியறையில் இருக்கிறார். அவருடைய பத்தினி தெய்வம் பக்கத்தில் இருக்கிறாள். அங்க ஒருதன் தத்தன் என்ற ஒரு சேவகன் நிற்கிறான். எல்லாரும் அவனை வழிவிட்டு போக சொல்லி அவன் பள்ளியறை வரைக்கும் வந்துட்டான். தத்தன் சொன்னான், தக்க நேரம் அல்ல இது. மன்னன் பள்ளியறையில் இருக்கிறான், மனைவியோடு இருக்கிறான், மகாராணியோடு இருக்கிறான். அவரை சந்திப்பதற்கு உகந்த நேரம் அல்ல என்று தத்தன் என்கிற மன்னனுடைய மெய்காப்பாளர் சொன்ன பொழுது, இல்லை, அவருக்கு ஒரு உறுதிப் பொருளை உரைக்க வந்திருக்கிறேன். உலகில் யாருக்கும் கிடைக்காத நூல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதை அவரிடத்தில் கொடுத்து அதனுடைய தாற்பயங்களை எல்லாம் அவருக்கு பந்தி வைக்க வந்திருக்கிறேன். இதை பார்த்தால் அவர் எனக்கு என்ன தருவார் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு பொக்கிஷம், ஒரு கருவூலம் கொண்டு வந்திருக்கிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு தத்தன் தடுத்து நிறுத்த முயற்சித்த பொழுதும் இவன் அத்துமீறி பள்ளி அறைக்குள்ள நுழைஞ்சிட்டான். ஒரு சிவனடியார் வேடத்தில் நிற்பவனை
படுத்து கிடந்தவர் துள்ளி எழுந்து பார்த்து பரவசமாகி, இந்த நேரத்தில் உங்களை இந்த கோலத்தில் என் பள்ளியறையில் பார்க்கிற பாக்கியம் பெற்ற நான் என்ன பாக்கியம் செய்தேன்னு சொல்லி விதந்து வியந்து நல்மொழி பேசி, என்ன எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டால, ஒரு உறுதிப்பொருள் உள்ள ஒரு நூலை, ஆகம நூலை, யாருக்கும் கிடைக்காத நூல் எனக்கு கிடைத்தது, அதை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் கொண்டு வந்திருக்கிறேன், சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால, இல்லை நீங்கள் மட்டும்தான், நீங்களும் நானும் தான் இருக்கணும், மகாராணியை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்கள்னு சொல்லி அந்த மன்னன் என்ன செய்தான், தன்னுடைய மகாராணியை அந்தப்புறத்துக்கு போன்னு அனுப்பிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிற பொழுதே அந்த துணியை அவிழ்த்து கொலைவாளை எடுத்து வெட்டிட்டான். வெட்டு விழுந்த சத்தம் கேட்டு தத்தன் தவிக்கிறான், தத்தளிக்கிறான், ஓடி வந்தான். இன்னைக்கு பழிக்கு பழி, பல்லுக்கு பல், பதிலுக்கு பதில் என்கிற உலகம் இந்த உலகம். 200 நாள் தாண்டிடுச்சு. இன்னைக்கு போப்பாண்டவர் புடினுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார், யுத்தத்தை நிறுத்துங்கள். ஒரு நாட்டில் இருந்து, குளிர் உறைந்து கிடக்கிற ஒரு தேசத்திலிருந்து 50 லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். 4 நகர்களை இன்றைக்கு சூறையாடி சோவியத் ரஷ்யா உக்ரைனில் இருந்து கைப்பற்றி கொண்டது. 50 லட்சம் பேர் போயிட்டாங்க. நீங்களும் நானும் படிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், பெரிய புராணம் பேசிட்டு இருக்கோம். 50 லட்சம் மக்கள் போயிட்டாங்க. இன்னைக்கு போப்பாண்டவர் புடினுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறார், யுத்தத்தை நிறுத்துங்கள், நாளைக்கு ஒரு உணவு பஞ்சம் வரலாம், ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நாம் நாடும் வீடும் எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்று அவர் சொல்லுகிறார். அன்னைக்கு ஒரு நாள் இராணுவத்தில் சேவையாற்றிக் கொண்டிருந்த ஒருவன் வீட்டுக்கு போகணும், லீவு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். யுத்தகாலம் தர முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு போக விருப்பப்பட்டு நின்றவனுக்கு விடுமுறையை கொடுக்கவில்லை. ஒரு நாள் கொடுத்தார்கள். வீட்டுக்கு விரைந்து வந்தான். தன்னுடைய கிராமத்தை பார்த்தால் மைதானம் அப்பா போர்க்களமாக காட்சியளிக்கிறது. யுத்தம் நடந்ததற்கான சுவடுகள் தன்னுடைய கிராமத்தில் இருப்பதை பார்த்தான். ஒரு சவ வண்டி நிற்கிறது. யுத்தத்தில் இறந்தவர்களை தூக்கி தூக்கி அதில் அடுக்கி வைக்கிறார்கள். இராணுவத்தில் இருந்து விடுப்பு பெற்று வந்தவன் பதைக்கிறான். மைதானம் மயானமாக அல்லவா இருக்கிறது. எல்லோரும் செத்து கிடக்கிறார்களே, எல்லாரையும் தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஐயகோன்னு சொல்லி அதில் ஒரே ஒரு சவத்தினுடைய காலில் ஒரு காலணி இருக்கிறது. அந்த காலணியோடு தூக்கி வண்டியில் ஏற்றுகிறார்கள். அந்த காலணி அடிந்த சவத்தை பார்த்தவுடனே இது என்னுடைய மனைவியாக இருக்குமோன்னு அவன் நினைக்கிறான். வீட்டுக்கு விரைகிறான். வீட்டுக்கு வந்து பார்த்தால் மனைவி இல்லை. செத்துப்போனவளில் என் மனைவியும் ஒருத்தியா? நான் ஆசையோடு வாங்கி கொடுத்த காலணியைத்தான் அவள் காலில் போட்டிருக்கிறாள்னு சொல்லி மீண்டும் அந்த சவ வண்டிக்கு அருகில் வந்து நின்று, ஒட்டுமொத்தமா ஒரு கல்லறையில் கொண்டு அடக்கம் செய்ய போகிறீர்கள், இந்த காலணி அணிந்திருக்கின்ற சவம் என்னுடைய மனைவி, அவளை நான் மரியாதையோடு அடக்கம் செய்ய எனக்கு தாருங்கள் என்று கேட்டு அந்த காலணி அணிந்திருந்த சடலத்தை வாங்கி தோளில் போட்டுக்கொண்டு கிராமத்துக்கு ஓடுகிறான். அவன் ஓடி வருகிற பொழுது அவளுக்கு மூச்சு வருகிறது. அவள் உயிர் பெற்றது மாதிரி அவன் உணர்கிறான். ஒரு நம்பிக்கையோடு உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறான். அவள் சாகவில்லை. காலணி அணிந்திருந்தது அவனுடைய மனைவிதான். இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வச்சு அவனுக்கு தீவிரமான சிகிச்சை கொடுத்து தப்பி பிழைக்க மாட்டாள் என்று கருதப்பட்டவள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிகிச்சையில் இருந்து உயிர் பெற்று வந்தாள்.
அந்த இராணுவ வீரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. மீண்டும் கலவி செய்தான். மனைவிக்கு கணக்கற்ற முத்தம் கொடுத்தான். இடையறாத அன்பை அவள் மீது அள்ளி பொழுந்தான். மீண்டும் அவள் கருத்தரித்தாள். மீண்டும் அவள் ஒரு செத்துப்போனவள் என்று கருதப்பட்டவள் ஒரு குழந்தை பெற்றாள். அந்த குழந்தை தான் விளாடிமிர் புதின். இன்னைக்கு யுக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கானே, அவன்தான் விளாடிமிர் புதின். அப்போது ஒரு பழிவாங்குகிற உணர்ச்சி இன்னைக்கு இருக்கே, ஒரு யுத்தத்தில் செத்துப்போனவன் என்று கருதப்பட்டவளுக்கு பிறந்த மன் இப்படி செய்றானே. சேதி நாட்டு மன்னன் கொலை செய்யப்பட்டான். மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குகிறான். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமெளிந்து அறிவைந்தி ஐமேல் உந்தி அலமந்து உழலுகிறான். அப்பொழுதும் தத்தனிடத்தில் சொல்லுகிறான், தத்தா அவர் நம்மவர், அவரை ஒன்றும் செய்துவிடாதே. சாவு தன்னை துரத்துகிற கடைசி நிமிடத்திலும் கொலைவாளை கொண்டு வந்து தன்னை கொலை செய்ய வந்தவரை ஒன்றும் செய்துவிடாதே என்று மெய்ப்பொருள் நாயனார் என்கிற மாமன்னன் அப்பொழுதும் தன்னுடைய காவலனுக்கு கட்டளையிடுகிறார். தத்தா நமர் அப்படின்னு சொல்லி மன்னன் கட்டளையிட்டு அந்த அரண்மனையை தாண்டி வேலி தாண்டி அவரை பத்திரமாக காட்டுக்குள் கொண்டு விடு என்று சொன்ன மன்னன் கட்டளையை நிறைவேற்ற அந்த கொலைகாரனை கூட்டிட்டு போறான். என்னுடைய மன்னனையா கொலை செய்தாய் என்று ஆயுதம் தரித்த பல பேர் அவனை கொல்லுவதற்கு முயற்சித்த பொழுது, இது மன்னன் கட்டளை, மன்னன் கட்டளை, அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்பது மன்னன் கட்டளை என்று சொல்லி அந்த கொலைகாரனை பாதுகாப்பாக காட்டுக்குள் கொண்டு வந்து விட்டுவிட்டு அவன் மீண்டும் வந்து மெய்ப்பொருள் நாயனாரிடத்தில் அவனை காட்டுக்குள் பத்திரமாக கொண்டு வந்து விட்டேன் என்று அவன் சொன்ன பொழுது, இந்த பணியை செய்வதற்கு உன்னை விட இன்னொருவர் உலகத்தில் உண்டா என்று அவனை கேட்டு கொண்டாடி மகிழ்கிறார். எம்பெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு சிவலோகத்தில் ஒரு இடத்தை பதிவு செய்கிறார் என்றால், மரணம் நெருங்குகிற வேளையிலும் அந்த மாபாவத்தையும் செய்தவனுக்கும் கருணை காட்டிய நாகரிகமும் பண்பாடும் தான் தமிழர்களின் பண்பாடு என்பதை மெய்ப்பொருள் நாயனார் செய்து காட்டினார்.